ஃபர்ஸ்ட் டைம் இக்வானா வளர்த்துறீங்களா? உங்கள் இக்வானாக்கு இந்த மாதிரி ஆகுதா? அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இக்வானாஸ் ரெகுலராகவே ஸ்கின்னை ஷெட் பண்ணும். அது அவங்களோட காமன் பிஹேவியர் தான். அது எதுவும் டிசீஸ்னு சொல்லி நீங்கள் பயந்துக்க வேணாம். அவங்க வளர வளர அவங்க ஸ்கின் டைட் ஆகும். ஸோ இந்த ஸ்கின்னுக்கு கீழேயே ஒரு புது ஸ்கின் லேயர் ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த ஸ்கின்னை பீல் பண்ணுவாங்க. இந்த ஸ்கின்னு பீல் ஆகிறது ரிஸ்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு பழைய ஸ்கின்னுக்கும் புது ஸ்கின்னுக்கும் நடுவில் அதுக்கான என்சைம்ஸ் இருக்கும். ஸோ அது ஈஸியாக பீல் ஆஃப் ஆயிரும். ஆனால் இவங்க பாம்பை மாதிரி தலையிலேருந்து டெயில் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சாக பீல் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு பாடி பார்ட்ஸில் அப்பப்போ பீல் ஆஃப் ஆகி விழுகும். அதுவும் பீல் ஆஃப் ஆனோடனே புது ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா அவங்க கலரு நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி உங்கள் இக்வானா ஸ்கின்னை பீல் பண்ணும்போது பேனிக் ஆகாதீங்க. உங்கள் இக்வானா ஹெல்த்தியாக இருக்குது.